ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மாவட்டத்தில் காக்காபாளையத்தில் இருக்கிற என்ஜினியரிங் காலேஜை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காலேஜோட முக்கியமான மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் B++ கிரேடில் இருக்காங்க இந்த காலேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் NBAவால் அக்ரிடேட் செய்யப்பட்ட ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் ரேட்டட் ரிமோட் சென்டர் ஆஃப் IIT பாம்பே இருக்குங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, IIT பாம்பேவால் என்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது என்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸோட டீச்சிங் ஸ்கில்ஸையும் அவங்களோட ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான். அதாவது இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா, எம்பவர்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் த்ரூ சிங்க்ரனஸ் அண்ட் அசிங்க்ரனஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ப்ராஜெக்ட் கீழே தான் வருது. இந்த ரிமோட் சென்டர் இங்கே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, இந்த காலேஜோட ஸ்டாஃப்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்ல கோர் ஸ்கில்ஸும் நிறையவே வச்சுருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது யூஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இருக்குது, EC இருக்குது, EEE இருக்குது, CS இருக்குது, IT இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே யூஜியில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஈக்குவல் ரேஞ்சில் தான் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் PG கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, VLSI டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் PG கோர்ஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், இதுவும் PG கோர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்க. கவர்மெண்ட் கோட்டா 65% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா 35% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணலாம். இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 50,000 rupees per இயருக்கு ஆகும். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்ததுன்னா 85,000 UG கோர்ஸில் ஆகும். இதுவே நீங்கள் PG கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஈக்குவல் ரேஞ்சில் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே 50,000 rupees per இயருக்கு ஆகும். ஸ்காலர்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் என்னென்னலாம் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் மூலமாகவும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் மூலமாகவும், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், அதே மாதிரி நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களோட ட்ரஸ்ட் மூலமாகவும் இருக்கிற ஸ்காலர்ஷிப் எல்லாமே வெரைட்டியான ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஊரையும் நம்ம பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு டாப் ரேங்கராக இருந்தோம் அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப் வேவ் கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த காலேஜில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கிளப்ஸ். இந்த காலேஜில் இருக்கிற கிளப்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்டது எக்கச்சக்கமான கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அலுமினி அசோசியேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது, க்ரீன் கிளப் இருக்குது, க்ரீன் ப்ராக்டிசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐகேன் கிளப் இருக்குது, IEEE ஸ்டூடெண்ட்ஸ் பிரான்ச் இருக்குது, லியோ கிளப் இருக்குது, MHRD IIC இருக்குது, அதுக்கப்புறம் NSS இருக்குது, ரொட்ராக்ட் இருக்குது, ஸ்டாஃப் கிளப் இருக்குது, உமன் எம்பவர்மெண்ட் செல் இருக்குது, யோகா, ORC, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட கிளப்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸாக தான் இந்த காலேஜில் இருக்குது. நல்ல லைப்ரரி கொடுத்துருக்காங்க. கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபெசிலிட்டியாக தான் இருக்குது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ஸும் ஓகே, நல்ல விதமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஒரு சிறப்பானதாகவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலேஜில் படித்தா எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும், என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இந்த காலேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் ஒரு 5 years ஆவரேஜாக எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, அங்கே படிச்சிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க. மினிமம் 1.5 lakhsலேருந்து மேக்ஸிமம் ஒரு 7 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. வெரைட்டியான கம்பெனிஸ்லேயும் செலக்ட் ஆகியிருக்காங்க. கம்பெனிஸோட லிஸ்ட்டு எல்லாமே இந்த ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல லிஸ்ட், அதாவது யாரெல்லாம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் அவங்களோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸோட டைப் வச்சுக்கிட்டு நிறையா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும், நிறைய ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ஸு, இது மாதிரி விஷயங்களையும் இந்த காலேஜ் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சேரலாம். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது.